வாட்? நயன்தாரா வராங்களா? லைட் எல்லாம் சீக்கிரம் ஆஃப் பண்ணுங்க அப்படின்னு வலைத்தளத்துல நயன்தாராவை பயங்கரமா கலாச்சிட்டு இருக்காங்க. ஏங்க, ஒரு செலிபிரிட்டி வந்தா லைட்ஸ் எல்லாம் ஆன் தானே பண்ணுவாங்க, நீங்க என்ன ஆஃப் பண்ண சொல்றீங்கன்னு கேக்குறீங்களா? நயன்தாரா வாங்கின பெரிய பல்பு தான் அதுக்கு காரணம். 63வது ஃபிலிம்ஃபேர் அவார்டில் நானு ரவுடிதான் படத்தில் பெஸ்ட் ஆக்ட்ரஸ் அவார்டு வாங்கலான்னு ஜாலியாக மேடை பக்கம் போன நம்ம நயன்தாராவை கண்டும் காணாத மாதிரி நம்ம மம்முட்டி இருந்திருக்காரு. ஆனால் நம்ம நயன்தாராவோட பெருந்தன்மையை பாருங்க. என்ன நீங்கள் கண்டும் காணாமல் இருந்தாலும் பரவாயில்ல, கையை கொடுங்க சார் அப்படின்னு கை கொடுக்க வந்த அவங்கள கையெடுத்து கும்பிட்டு பெரிய பல்பு கொடுத்துட்டாரு. அதெல்லாம் வந்து கேர் பண்ணாமல் கையை இழுத்து பிடிச்சி குலுக்கிட்டு ஒரு வழியாக அவார்டெல்லாம் வாங்கியிருக்காங்க. அவார்டை வாங்கிட்டு மேடைக்கு போன நயன்தாரா ஒரு விஷயம் சொன்னாங்க. அந்த விஷயத்துல இருந்து தான் தெரியுது இவங்க செகண்ட் பல்பையும் வாங்கியிருக்காங்கன்னு. அது யார்கிட்ட இருந்துன்னு கேட்டா நம்ம தனுஷ் கிட்ட இருந்து. காக்கா முட்டை திரைப்படத்துக்காக அவார்டு வாங்கின நம்ம தனுஷ் காக்கா முட்டை படத்தை பத்தியும் அதுல நடிச்ச நடிகர்கள் பத்தியும் நிறைய பேசினாரு. ஆஹா, தனுஷ் பயங்கரமா பேசுறாரே, நம்மளும் அவரோட படத்துல நடிச்சிருக்கோம், நானும் ரோடிதான் படத்தை பத்தியும் நம்மளை பத்தியும் பேசுவாரு அப்படின்னு எதிர்பார்த்த நயன்தாராவை பத்தி தனுஷ் ஒண்ணுமே பேசாததுனால நயன் பயங்கர அப்செட்டா இருந்தாங்க. அதை ஸ்டேஜ்லயே வெளிப்படுத்திட்டாங்கன்னா பாத்துக்கோங்களேன். இந்த விருதை நான் என்னுடைய டைரக்டரான விக்னேஷ் சிவனுக்கு சமர்ப்பணம் பண்றேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த அவார்ட் ஃபங்க்ஷன்ல மம்முட்டி ஏன் நயன்தாரா கிட்ட இப்படி நடந்துக்கிட்டாரு அப்படிங்கிறது நமக்கு தெரியல. ஆனா தனுஷ் ஏன் இப்படி நடந்துக்கிட்டாரு அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும். அவரோட நானு ரோடிதான் திரைப்படத்துக்கு கொடுக்கப்பட்ட டேட்ஸை விட அதிகமான டேட் எடுத்துக்கிட்டதும், ஷூட்டிங் ஸ்பாட்ல விக்னேஷ் சிவனும் நம்ம நயனும் பண்ண ரொமான்ஸ், இதெல்லாம் சேர்த்து நம்ம தனுஷை பயங்கரமா கடுப்பேத்தி இருந்தது. அந்த கடுப்பை நம்ம தனுஷ் இன்னும் மறக்கல அப்படிங்கிறது இது மூலமா தெரியுது. ஆனா மம்முட்டி, தனுஷ் யார் வேணா என்னை பத்தி பேசாம இருங்க, ஏன் கண்டுக்காம கூட இருங்க, நான் வாங்கின அவார்டை என்னோட விக்னேஷ் சிவனுக்கு நான் சமர்ப்பணம் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் கூட சேர்ந்து செல்ஃபி எல்லாம் எடுத்துக்கிட்டாங்க. ஆனா கொஞ்ச நாளைக்கு முன்னாடி இவங்களுக்குள்ள பிரேக்கப் அது இதுன்னு கேள்விப்பட்டோமே, அதெல்லாம் பொய் அப்படிங்கிற வகையில இந்த செல்ஃபி இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் கீர்த்தி சுரேஷ் வந்து இந்த பொண்ணு கரெக்டாக இருக்கும்னு சொல்லி பிசி சார் சொன்னாங்க, பாக்கி சொன்னார். வேணான்னு சொன்ன ஃபர்ஸ்ட் ஆள் நான் தான். அதுக்கு மிக முக்கியமான காரணம், பேக் டு பேக் 2 ஃபிலிம் பண்ணால் ஏதாவது கிசு கிசு வந்துடும் அப்படின்றதான்.